அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு டெசர்ட் பார்க்க போகிறோம். அதாவது ஜல்லி கஸ்டர்ட் டெசர்ட். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 1/4 டம்ளர் பால், காய்ச்சாத பால், தேவையான அளவு சர்க்கரை. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ பாலை நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். பால் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா பால் கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுருங்க. அடியில் பிடிக்காமல் இருக்கணும், அப்பப்போ கிண்டிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ பால் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு சுகர் அதிகமாக பிடிக்கும், சில பேருக்கு கம்மியாக பிடிக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் இந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கொதிக்கணும். சுகர் போட்டு கொதிக்க விடணும், இல்லைன்னா கஸ்டர்ட் சீக்கிரம் உங்களுக்கு கெட்டு போயிடும். அதனால் சுகர் போட்டு நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம நான் கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் 4 டீஸ்பூன், கொஞ்சம் பால் டம்ளரில் காட்டினல அதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு கரைச்சிட்டு இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டிடுங்க. கஸ்டர்டு ஊற்றினோன்னே சீக்கிரம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த அளவுக்கு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் கிண்டாமல் விட்டுட்டோன்னா டக்குன்னு அடியில் உறைஞ்சி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது நம்ம ஊற்றினோன்னே கொஞ்சம் திக்காக ஆகும். தண்ணியாக இருந்த பால் கொதிக்க கொதிக்க திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த அளவுக்கு கிண்டிகிட்டே இருக்கணும். பார்த்திங்களா, இப்போ இவ்வளோ தண்ணியாக இருந்தது. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஊற்றினோன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கன்சிஸ்டன்சி. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டாக இருக்கும். ஆற ஆற இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ இதே ப்ராசஸில் இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா சில் பண்ண வைக்கணும். நல்லா ஆற வச்சிடணும். கொஞ்சம் கூட இதில் ஹீட் இருக்கவே கூடாது. ஸோ நல்லா சில்லாக ஆறிடணும். ஆறினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இது கடல் பாசி நம்ம ஜல்லி பண்ணுறதுக்கு இது ஒரு கைப்பிடி அளவு, இந்த அளவு எடுத்திருக்கேன். இதை நம்ம வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஊற வைக்கலாம். இப்போ நம்ம ஜல்லி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த இந்த கடல் பாசியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா கரையணும். எப்போவுமே கடல் பாசியை வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள், வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், இப்போ அந்த கடல் பாசி நல்லா கரைஞ்சி கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இந்த ஜல்லிக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த சுகர் போட்டு அதுவும் நல்லா கரையணும். அதுவும் நல்லா கொதித்து வரணும். எப்போவுமே நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இல்லைன்னா சீக்கிரம் அது கெட்டு போயிடும். இந்த மாதிரி கிண்டி கிண்டி விடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி கிண்டி விட்டு நல்லா கரைய வச்சுருங்க. நல்லா கரைஞ்சி வரணும். கடல் பாசியும் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இப்போ கஸ்டர்ட் மிக்ஸ் இந்த அளவுக்கு திக்காகிருச்சு. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கக்கூடாது. இதுதான் பர்ஃபெக்ட். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் லைட் பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சப்புன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஸ்வீட்னஸை கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். பாருங்கள், இப்போ கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. நான் பிளேட்டில் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த கடல் பாசி கொதிச்சதுக்கப்புறம் பிளேட்டில் ஊற்றுறப்ப
இந்த மாதிரி வடிகட்டியில் வச்சு வடிகட்டி ஊற்றிக்கோங்க. பார்த்தீங்களா, அதில் உள்ள ஸ்டார்ச் இதெல்லாம் அந்த கடல் பாசியில் உள்ள ஸ்டார்ச், சுகரில் உள்ள அந்த அழுக்கு எல்லாம் மேலே வரும் கொதிக்க கொதிக்க. ஸோ நம்ம வடிகட்டி ஊற்றுறது தான் நல்லது. அந்த சுகரில் எது இருந்தாலும் ஃபில்டர் ஆயிரும், கடல் பாசியில் எது இருந்தாலும் ஃபில்டர் ஆயிரும். ஸோ இதையே ட்ரை பண்ணுங்கள். இது சின்ன டிப்ஸ், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து நான் இதில் வந்து க்ரீன் கலர் எசன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த க்ரீன் கலர் வரும். உங்களுக்கு என்ன கலர் கிடைக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பிங்க் கலர் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கூல் டவுன் ஆக்கிடணும். கூல் டவுன் ஆக்கிட்டு நல்லா ஆற விட்டுறணும். ஒரு 2 hours ஆகும் இதை ஆறுறதுக்கு. ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த ஜல்லி எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம ஊற்றி வச்சது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கஸ்டர்டும் நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், சப்ஜா சீட் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீன் கலர் ஜல்லி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கஸ்டர்டு மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிக்கலாம். திரும்ப சப்ஜா சீடு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிங்க் கலர் ஜெல்லியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு திரும்ப இதில் இந்த கஸ்டர்டை ஊற்றி அதுக்கு மேலே கொஞ்சம் சப்ஜா சீடு, அப்போ இப்போ 2 மிக்ஸ் கலர்ஸ் ஜெல்லியும் இதில் ஆட் பண்ணிட்டா கஸ்டர்ட் ஜெல்லி மிக்ஸ் ரெடி. பாருங்கள், பார்க்கும் போதே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம். இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.